ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ன்றது எப்படி இருக்கும், அதாவது இருபடி சமன்பாடுன்றது எப்படி இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் அதாவது பவர் டூன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதாவது அடுக்கு இரண்டாக இருந்தால், அதாவது அதிகப்படியான பவர் பார்த்தீங்கன்னா டூன்னு இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். தமிழில் பார்த்தீங்கன்னா இருபடி சமன்பாடு. இதில் பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் வர்றது ஏ, எக்ஸுக்கு பக்கத்தில் வர்றது பி, தனியாக இருக்கிறது அதாவது எக்ஸே இல்லாத டேர்ம் இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சி, தட் இஸ் கான்ஸ்டன்ட், மாறிலின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். இது எக்ஸுன்றதுக்கு பதிலாக வேரியபிள் என்ன வேணாலும் கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ எக்ஸு ஒய் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சமன்பாடை கொடுத்துட்டு அதோடைய மூலங்களின் கூடுதல் என்ன, மூலங்களின் பெருக்கல் என்ன. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த ரெண்டு மூலங்கள் தான் வரும், அதாவது 2 ரூட்ஸ் தான் வரும். ஏன்னா ஹையஸ்ட் பவர் டூன்னும் போது நமக்கு எக்ஸுக்கு எத்தனை வேல்யூஸ் தான் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூஸ் தான் கிடைக்கும். ஸோ அந்த 2 வேல்யூஸை பொதுவாக என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ சம் அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ளஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ கூடுதல் அப்படின்னும் போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. அதாவது எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்துடும், கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கிறது வரும், இது மைனஸில் வரும். ஸோ சம்ன்றது மைனஸில் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அதாவது மூலங்களின் பெருக்கல். ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம், மல்டிப்ளிகேஷன், அதாவது ஆல்ஃபா பீட்டாவை மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கும் சரி ஆல்ஃபா பீட்டாக்கும் சரி கீழே வரக்கூடிய டேர்ம் சேமாக தான் இருக்கும், ஏ ஏ அப்படின்றது. அதே ப்ளஸ்ன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பி, மல்டிப்ளிகேஷனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சி பை ஏ. ஸோ அவ்வளோதான் சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு ஃபார்முலாவோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.